அத்தியாயம் 5. கங்காவின் கண்கள் சர்வேஷை தேடிக்கொண்டே இருந்தன. ஆனால் அங்கு அவன் வரவில்லை. ஒரு நாள் பார்த்த ஒருவளுக்காக தனக்கு கிடைக்கக்கூடிய வேலையை விட்டு சென்று விட்டானா இவன்? இவன் என்ன அத்தனை முட்டாளா, இல்லை நல்லவனா என்று யோசித்து கொண்டே வீடு சென்றாள் கங்கா. சரி, இனி அவனை பற்றி நினைக்க வேண்டாம். ஆனால் அவனிடம் ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே. நமக்கு இந்த வேலை முக்கியம்தான். அதற்காக அவன் விட்டு கொடுத்து தான் இது கிடைக்க வேண்டுமா? இருந்தாலும் பாவம் அவனுக்கும் இந்த வேலை முக்கியம்தானே. அவன் குடும்ப சூழ்நிலையும் கடின நிலையில்தானே இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டே சென்றாள். அவனை பற்றி நினைக்க வேண்டாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே சென்றாள். ஆனாலும் அவனை பற்றி அவளால் நினைக்காமல் இருக்க இயலவில்லை. வீட்டிற்கு செல்ல அங்கு வாசலில் அமர்ந்திருந்தான் அவளது அண்ணன் சுந்தரன். சட்டென கங்காவின் பார்வை அவனது கால்களை நோக்கியது. அந்த கால்கள் சற்று வளைந்த நிலையில் இருக்க அது எண்ணெய் பசை இல்லாமல் காய்ந்து போய் இருந்தது. அண்ணா, நீ இன்னைக்கு மருந்து போடலையா? போட்டேம்மா. பொய் சொல்லாதண்ணா, அதான் உன் காலை பார்த்தாலே தெரியுதே போடலைன்னு. இப்போ வேலைக்கு மருந்து போட்டு மட்டும் என்ன ஆக போகுது? என் கால் குணமாயிடுமா என்ன? மருந்து செலவு தான் வரும். நீ உள்ளே போ. மருந்து செலவுக்கெல்லாம் இனிமேல் பயப்படாதண்ணா, எனக்கு இன்னைக்கு வேலை கிடச்சிருச்சு. சுந்தரனின் முகத்தில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி. நல்லதுமா, இனி அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். என்னால் தான் எதுவும் பண்ண முடியலை என்று சட்டென தலையை தொங்க போட்டு கொண்டவனின் அருகில் அமர்ந்தாள் கங்கா. அண்ணா, வருத்தப்படாத. கண்டிப்பாக உன் படிப்புக்கு ஏற்ற வேலை ஒன்று கிடைக்கும். ஆனால் ப்ளீஸ் இனி ஒழுங்காக மருந்து போடு என்று கூற சரி என்று தலையசைத்தான் சுந்தரன். அவனிடம் பேசிவிட்டு கங்கா வீட்டின் உள்ளே சென்றாள். மிகவும் சிறிய வீடுதான், வாடகை வீடுதான். வீட்டின் மேலே அஸ்பெஸ்டாஸ் போடப்பட்டிருந்தது. அந்த அஸ்பெஸ்டாஸ் ஷீட் வீட்டின் உள்ளே வெப்பத்தை உண்டாக்க வேறு வழியின்றி கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு தனக்குத்தானே விசிறிக்கொண்டிருந்தார் கங்காவின் அம்மா சகுந்தலா. உள்ளே நுழைந்த கங்கா அம்மாவின் செய்கையை பார்த்து, அம்மா, இனி 1 மாதம்தான். அடுத்த மாதம் இந்த ஃபேனை சரி பண்ணிடுவோம். என்னடி சொல்கிற? அம்மா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு என்றாள் கங்கா. சந்தோஷண்டா, இரு என்றவர் விறுவிறுவென்று கிச்சனிற்குள் சென்று கை நிறைய சீனி எடுத்து வந்தார். அதனை அவளது வாயில் போட, இன்னைக்கு தான் நமக்கு வீட்டுக்கு வெளிச்சமே வந்திருக்கு. இனி காற்று வந்துருமா? போதும் வேலை கிடச்சதும் தாந்துன்னு செலவு பண்ண திட்டம் போடாத. அதை வச்சு தான் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும், புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கலாமா. நான் 4 வருஷம் வேலைக்கு போனால் போதும். நம்ம வீடு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். இது உங்க பாரு, கவர் லெட்டர் என்று வேலை கிடைத்த அந்த லெட்டரை சகுந்தலாவிடம் நீட்ட சகுந்தலா அதனை வாங்கி பார்த்துவிட்டு சாமி செல்ஃபில் வைத்தாள். அம்மா, ஆனால் அங்கே ஒரு பையன் இருந்தாம்மா. அவன்தான் இந்த வேலையை அவனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதனால தான் எனக்கு இந்த வேலை ஈஸியாக கிடச்சிது. பையனா? யார் அந்த பையன்? தெரியலம்மா. அவனும் குடும்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறவன். ஆனால் நம்மளை பற்றி தெரிஞ்சதும் உடனே போயிட்டான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா? ஆனா பிள்ளை, எதுக்கும் ஜாக்கிரதையாக இரு. ஒருவேளை நாளைக்கு வந்து உங்ககிட்ட என்னால் தான் உனக்கு வேலை கிடச்சிது, அதனால் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? சேச்சே, இல்லைம்மா, அப்படிப்பட்டவன் இல்லைம்மா. அவன் ஒரு வேளை வந்துட்டானா? அப்படியெல்லாம் வரமாட்டான். சரி இருக்கட்டும். அவனுக்கும் குடும்ப கஷ்டம் இருக்குன்னு சொல்கிற. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அடுத்தவங்களோட கஷ்டம் புரியும். இருந்தாலும் கலிகாலம், அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. யாரையும் நம்ப முடியலை. அடப்போம்மா, உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்தான். அப்படியெல்லாம் வரமாட்டான் என்றவள் உள்ளே சென்று உடைமாற்றத் தொடங்கினாள். அவன் வரமாட்டான் என்று வாய் வார்த்தையில் கூறினாலே தவிர அவளது மனம் அவன் நாளை வரவேண்டும் என்றுதான் விரும்பியது. அவனை மீண்டும் ஒரு முறை பார்த்து நன்றியாவது கூற வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. ஆனால் நன்றியை மீறியும் அவனது சுபாவம் அவளை ஈர்க்கத்தான் செய்தது. அவனை நினைத்து கொண்டே கண்ணாடியின் முன் நின்று தலைவாரி பூ வைத்து கொண்டாள். அதே நேரம் சர்வேஷ் அவனது வீட்டிற்கு செல்ல அவனது மனம் சற்று சலனத்தில் இருந்தது. தான் செய்தது சரியா தவறா என்ற கேள்வி அவனுக்குள் இருக்க, அதைவிட
அம்மாவிற்கு என்ன பதில் கூறப்போகிறோம் என்ற கேள்வியும் அவனது மனதிற்குள் எழுந்தது. எத்தனை பிரச்சனைகள் வீட்டிற்குள். வாடகை சரியாக நம்மால் கட்ட இயலவில்லை. சொந்த வீடும் அடுத்தவர் கையில் இருக்கிறது. அப்பாவும் இல்லை. தம்பியும் படித்து கொண்டிருக்கிறான். மாத செலவிற்கே அப்பாவின் பென்ஷன் சரியாகி விடுகிறது. இதில் தம்பிக்கு ஃபீஸ் வேறு கட்ட வேண்டும். ஏற்கனவே வாங்கிய கடனும் பாக்கி இருக்கிறது. இந்நிலையில் கையில் கிடைத்த வேலையை ஒரு பெண்ணிற்காக விட்டு கொடுத்து வந்து விட்டோமே என்ற எண்ணம் அவனை போட்டு வாட்டியது. ஆனாலும் அந்த பெண்ணும் பாவம் அல்லவா? நமக்காவது பென்ஷன் பணம் வருகிறது, சொந்தக்காரர்கள் உடன் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணின் நிலை இதைவிட மோசமாக அல்லவா இருக்கிறது? பாவம் அவள். இந்த வேலை அவளுக்கு சற்று நிம்மதியை தரட்டும். நமக்கென்ன, சீக்கிரம் அடுத்த வேலையை தேடிக்கொள்வோம். ஆனால் அம்மாவிடம் என்ன பதில் கூறுவது? இத்தனை நாள் வேலை கிடைக்கவில்லை என்று பதிலை கூறியவன் தான் அவன். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவனுக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்கவில்லை. ஆனால் இன்று அவன் முதலாக வேலை கிடைக்கவில்லை என்று பொய் கூறப் போகிறான். அதுவும் ஒரு பெண்ணிற்காக, அதிலும் யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணிற்காக. மனதில் ஏதோ ஒரு தயக்கத்துடனே வீட்டிற்கு சென்றான்.